அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். நபித்தோழர் அபு தர்தார் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்ததரக ஹாக்கிம், தபுரானி மற்றும் பைஹகி சில்சலத்து சஹீஹா போன்ற ஹதீஸு நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா 3 நபர்களை ரொம்பவுமே விரும்புகிறான். அவர்களுடைய செயல்களை பார்த்து அல்லாஹு தாலா புன்முறுவல் பூத்து சிரிக்குகிறான். இன்னும் அவர்களுக்காக வேண்டிய மலக்குமார்கள்ட்ட நன்மாராயம் கூறுகிறான். அப்படிப்பட்ட அந்த பாக்கிய சீலர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதலாவது ஒரு நபர் அல்லாஹுக்காக வேண்டிய போர்க்களம் புகுந்த அந்த நபர் போர்க்களத்தினுடைய போக்குகளை பார்க்குகிறார். அவருடைய உள்ளம் சொல்லுகிறது, இங்கே தோல்வியினுடைய விளிம்பில் இருக்கிறோமோ அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வருது. அந்த நேரத்தில் தன்னுடைய உள்ளத்தை அவர் மனசர் பக்குவப்படுத்துகிறார். அந்த வீரர், நாம் அல்லாஹுக்காண்டி நாம் போராட வந்தோம். ஒன்று அல்லாஹுக்காண்டி செத்து இந்த இடத்துல மடிவோம், அல்லது அல்லாஹு தாலா இறக்கப்பட்டு நம்மளுக்கு வெற்றியை தந்தா அதுக்கும் அல்லாஹு போதுமானவன் என்று தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார் அல்லவா. அந்த மனிதரை பார்த்து மலக்குமார்கள்ட்ட சொல்கிறான், இந்த மடியானை பாருங்க, எனக்காக வேண்டி தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார, பொறுமைப்படுத்துகிறார, என்னுடைய அடியானை பாருங்கள் என்று சந்தோஷமாக இறைவன் மலக்குகள்கிட்ட சொல்லுவானாம். 2வது ஒரு நபர் தனக்கு அழகான மனைவி இருந்தும் அழகான படுக்க விரிப்புகள் இருந்தும் ஆசைக்கு தோதுவான எல்லாமே இருந்தும் கூட என்னுடைய நினைவு வந்த நேரத்தில் என்னை எழுந்து நின்று தொழுகிறார் அல்லவா, அவர் நினைத்தால் மனைவியுடன் கூடவும் செய்யலாம் அல்லது தூங்கவும் செய்யலாம். அந்த நினைவிலும் என்னை நினைத்து கொள்கிறார் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த மனிதரை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், சிரிக்கிறான். 3வதாக ஒரு நபர் ஒரு பயணக்குழுவோடு ஒன்றாக வர்றாங்க. ரொம்ப களைப்பு தான் என்றாலும் தாமதமாக படுத்தாலும் கூட எப்பொழுது வளமையாக எழுந்திருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி எழுந்திருப்பார் அல்லவா, அந்த சிரமத்தையும் அந்த கஷ்டத்தையும் எனக்காக வேண்டி ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த இரவு நேரத்தில் எனக்காக வேண்டி எழுந்து தொழுகிறாரே, அப்படிப்பட்ட அந்த நபரை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மனிதருக்காண்டி மலக்குமார்கள் சுபசோனம் சொல்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பாருங்கள். அல்லாஹ் நமக்கு அருள்வானாக.